நாம செய்யக்கூடிய துவாக்கள் உடனே நடந்தால் மட்டும்தான் அந்த துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்து விட்டார் என்பதாக நாம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. சில நிபந்தனைகளோடு நாம செய்யக்கூடிய எல்லா துவாக்களையுமே அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் செய்கிறான். ஆனா அந்த கபூலியத்துக்கு அல்லாஹ் 3 விதமாக பதில் கொடுக்கிறான். சில நேரங்கள்ல நாம செய்யக்கூடிய துவாக்கள் உடனடியாக நடக்கிறதா நல்லதாக இருக்கும். எனவே நாம செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹ் உடனடியாக நடத்தி கொடுத்துருவான். இரண்டாவது, நாம கேட்ட துவாக்கள் உடனடியாக நடந்தா நமக்கு ஏதேனும் கெடுதி இருக்கும், அது நமக்கு தெரியாது. அதனால காலதாமதமாக அல்லாஹ் அதை நடத்தி கொடுப்பான். சில நேரங்கள்ல நாம கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கே நிறைய கெடுதிகளை கொடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த துவாக்கள்ல என்ன கெடுதி இருக்குன்னு நமக்கே தெரியாது. எனவே அல்லாஹ் அந்த துவாக்களை நடத்தி கொடுப்பதே கிடையாது. அதற்கு பகரமா கியாமத்துல நாம கேட்ட துவாக்களுக்கு பகரமான நன்மைகள் அல்லாஹ் வாரி வாரி வழங்குவான். அந்த நேரத்துல அந்த துவா செய்த நபர் சொல்வாரு, யா அல்லாஹ், நான் செய்த துவாக்கள் எது ஒன்றுமே நடக்காமலே இருந்திருக்கலாமே, இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கேட்ட எல்லா துவாக்களுமே அல்லாஹ் கபூல் செய்யணும், ஆனா நடந்திருக்க கூடாதுன்னு நான் நினைச்சிருப்பேன்னு சொல்லி கியாமத்துல அந்த மனிதர் கவலைப்படுவார்.